உண்மைகளை பேசணும் அப்படின்னா முதல்ல உண்மைனா என்ன உண்மை அப்படின்னா ரெண்டு வகையான உண்மை இருக்குது. ஒன்று செயற்கையான உண்மை, இன்னொன்று இயற்கையான உண்மை. இயற்கையை பற்றிய உண்மை, இன்னொன்று இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை. இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மை ஒன்று, இன்னொன்று இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை இன்னொன்று. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை. நம்ம படிக்கிறோம், புத்தகத்துலலாம் படிக்கிறோம், அது ஒன்றும் பொய் இல்லை, அது உண்மை தானே. ஆனால் அது எப்படிப்பட்ட உண்மைன்னா செயற்கையான உண்மை. அது இயற்கையான உண்மை இல்லை. இயற்கையான உண்மை என்பது எளிமையானது, உங்களை எளிதாக வாழ வைக்கும். செயற்கையான உண்மை என்பது உங்களை கடினமாக வாழ வைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புத்தகத்துலலாம் படிக்கிறோம், நிறையெல்லாம் உண்மை அறிவியல் கருத்துக்கள் தான் அங்கே பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. கணிதம் கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க, அறிவியல் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி தானே? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எப்படி நம்ம பொய்ன்னு சொல்ல முடியும்? அது பொய் கிடையாது, செயற்கையான உண்மை. அது இயற்கையான உண்மைங்கிறது என்னென்னாக்கா, அது நம்மளை எளிதாக வாழ வைக்கும். இது செயற்கையான உண்மை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு இது மூட நம்பிக்கை. அதான் அந்த செயற்கையான உண்மை தான் மூட நம்பிக்கை. இப்போ நாம் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அப்புறம் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வச்சுருக்கோம்ல, இதுக்கெல்லாம் அடிப்படையாக உண்மை தேவை, இயற்கையை பற்றின உண்மை தேவை. அப்போ இது எப்படி மூட நம்பிக்கையாக இருக்க முடியும்? மூட நம்பிக்கையால் உருவான உலகம் இது எப்படி இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் இந்த உலகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம், அப்படிதானே? இது இதை உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு செயற்கையான உண்மை தேவைப்படுகிறது. இயற்கையை பற்றிய ஒரு செயற்கையான உண்மைனாக்கா நம்ம தேவையில்லாத உண்மைகள். உண்மையிலே எல்லா உண்மையும் இயற்கையை பற்றின உண்மைகள் நிறைய இருக்குது. இயற்கையை பற்றின உண்மை, பிரபஞ்சத்தை பற்றின உண்மை நிறைய இருக்குது, அப்படி தானே? நமக்கு என்ன தேவை அப்படின்னு இருக்குல்ல, பாதுகாப்பான வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை? உண்மையில் இந்த உலகம் மகிழ்ச்சியானது தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா, ஒரு இது சொல்லுவாங்களே, யார் வலிமையானவர்களோ அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஏதோ அப்படி தான் சொல்லுவாங்களே ஒரு உதாரணம். அதாவது நான் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவாங்க, வலிமையானவர்கள் யாரோ அவங்க உயிர் பிழைப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகோட இது அடிப்படை. அந்த அளவுக்கு ஆபத்துகளை நாம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட உலகம் இது. அதற்கு அப்படிப்பட்ட இங்கே நீங்கள் உயிர் பிழைக்கணுன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும், புத்திசாலித்தனம் வேணும், நேரம் உங்கள் எல்லாமே சரியாக இருக்கணும். அதிர்ஷ்டமும் வேணும். அதிர்ஷ்டம்ன்ட்டு ஒன்று. ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஓரமாக தான் போகிறீங்க ரோட்டில், ஆனால் உங்கள் மேலே ஒருத்தர் அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தர் எதிர்த்தாப்பில் உங்கள் மேலே மோதிடுறாரு. நீங்கள் ஓரமாக தான் போகிறீங்க, உங்களை ஓவர்டேக் பண்ணுறாரு, உங்களை இடிச்சு தள்ளிட்டு போய்ட்டுறாரு. உங்கள் மேலே தப்பே இல்லை, கொஞ்சம் கூட தப்பே இல்லை. ஆக அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா, அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான அதிர்ஷ்டம். அப்படி ஒரு தப்பு உங்கள் மேலே தப்பே இல்லாதப்போ அது போன்ற ஒரு விபத்து உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா, நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்காமல் அப்படி நிறைய விபத்துகள் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம முன்னாடி போயிருப்போம், பின்னாடி வந்திருப்போம். அல்லது ஒரு 10 நிமிஷம் நம்ம முன்னாடி அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிருப்போம். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தால் அந்த இடத்துல நமக்கு ஒரு விபத்து நடந்திருக்கும். அது மாதிரி வேறு சம்பவங்கள் கூட நடந்திருக்கும். அந்த மாதிரி இதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதனால் நம்ம எல்லாமே நமக்கு தீது நன்றும் பிறர் வரன்ற மாதிரி எல்லா தீமையும் நம்மளாலே வரும், நன்மையும் நம்மளாலே வரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரியான இப்படிப்பட்ட உலகம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகங்கிறது. நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்கு என்னென்னா, உங்களுக்கு நிபந்தனை, நீ உனக்கு திறமை இருந்தால், உனக்கு திறமையும் வலிமையும் இருந்தால், அதிர்ஷ்டமும் இருந்தால் நீ உயிர் பிழைப்ப. உனக்கு திறமை மட்டுமே வலிமை மட்டுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ உயிர் வாழ்ந்து தான் தீர்வார். என்னை விட திறமையானவன் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வேணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ, இல்லை என்ன மீறி என்ன இயற்கையை காப்பாற்றும், ஆண்டவன் காப்பாற்றும், ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவர் என்னை காப்பாற்றுவார், இப்படி நிறைய வாட்டி காப்பாற்றிருக்காரு. இப்படி இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் பொறுப்பை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுத்துறாதீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுடைய பிடிமானம் உங்கள் கையில் தான் இருக்குது. அவ்வளோ ஆபத்துகள் இங்கே இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏராளமான ஆபத்து இருக்குது. ஆபத்துகளுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு இயற்கையை பற்றின இன்னும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப பிரம்மாண்டமான உலகம். அப்போ இந்த பிரம்மாண்டமான உலகம் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா இயற்கையை பற்றி இன்னும் நமக்கு இயற்கையை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் ஒரு ஏகப்பட்ட உண்மைகள் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. சாதாரணமாக நம்ம ஒரு காட்டில் வாழ்கிறோம், குடிசையில் வாழ்கிறோன்னா அப்போ நமக்கு இந்த உண்மைகள் தேவையில்லை. நமக்கு இயல்பாக வாழ்கிறோம், அப்போ நமக்கு இயற்கையாக எளிதான உண்மைகளே நமக்கு போதும். உண்மைகள்லேயும் எளிதாக பெறக்கூடிய உண்மைகள்,
ரொம்பவும் கடினமாக போராடி பெறக்கூடிய உண்மைகள். அந்த உண்மைகளை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும். இயற்கை பற்றிய உண்மைகள் தான். அந்த உண்மைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கட்டிடங்களை கட்டுறோம். இதெல்லாம் இயற்கை பற்றின உண்மைகளை தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது மாதிரி மோட்டார் வாகனங்களை ஓட்டுறோம். அப்போ இயற்கை பற்றின நம்ம உண்மைகளை இன்னும் அதிகப்படியாக தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான ஒரு உண்மைகள், அதுதான் செயற்கையான உண்மைகள். ஒரு கடினமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கடினமான உண்மைகளை தான் நான் செயற்கையான உண்மை அப்படிங்கிறேன். ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு ஒரு நம்ம செயற்கைன்னா என்னென்னாக்கா, இயற்கையாக நம்ம வாழ முடியும். அதாவது இப்படி தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோமே, இப்படி தான் வாழணுங்கிற அவசியம் இல்லை. இது நாம் விருப்பப்பட்டு நம்ம இப்போ குடிசைகளில் கூட தான் வாழலாம்ல. இப்போ காடுகள்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள். அப்படின்னா அப்படியும் வாழலாம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இப்படி வாழ்கிறோம்? அதுதான் செயற்கை. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்னொரு வாழ்க்கை வாழ முடியும், இயற்கையான வாழ்க்கை வாழ முடியும். இயற்கைன்னா என்னென்னாக்கா ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ அதுதான் நான் இயற்கை அப்படிங்கிறேன். இயற்கைன்னா என்னென்னா பாதுகாப்பானதுன்னு அர்த்தம், எளிதானதுன்னு அர்த்தம். எளிதான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். எதுக்கு இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, புத்தகம், கணினி, போக்குவரத்து வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள், விமானம், போர், சண்டை இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாம் அதுதான் இயற்கையான, அது பாதுகாப்பான வாழ்க்கை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் உலோகங்களே இல்லை, கத்தி அருவா எதுவுமே கிடையாது. மக்கள் குடிசைகளை வசிச்சுட்டு நல்லா காதல் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காதல் குடும்பம், ஆடல் பாடல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக மொழி மொழி உறவாடுவதற்கு மொழி தேவைப்படுது, அதெல்லாம் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி அதுதான் இயற்கை. அதுதான் இயற்கை. எளிதாக இருக்கணும் அந்த வாழ்க்கை, பாதுகாப்பாக இருக்கணும், அதுதான் இயற்கை. இப்போ இன்றைக்கி நம்ம அப்படி வாழ முடியும் தானே, அப்படியெல்லாம் வாழ முடியும் தானே. ஆனால் வந்து அப்படி அந்த மாதிரியான வாழாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு வாழ்கிறோம்ல. அதுக்காக நிறைய ஆபத்துகளை எதிர்கொள்ளும். எனக்கு குடிசை தேவையில்லை, எனக்கு காங்கிரீட் தான் தேவைன்னு நாம் வந்து நம்ம விருப்பத்தை முன் வைக்கிறோம் பாருங்கள். பிடிவாதம் முடியும். நம்ம இயற்கையாக கிடைக்கிறது ஒன்றை விட்டுட்டு எனக்கு மரத்தில் இருக்கிற ஆப்பிள் தேவையில்லை, எனக்கு இட்லி தான் தேவை அப்படின்னு சொல்கிறோம்ல. இட்லிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். இட்லிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இட்லிங்கிறது அதுக்கு வந்து கொப்பரை தேவை, அது பானை தேவை, அந்த பானையை தயாரிக்க தொழிற்சாலை தேவை, கேஸு எரிவாயு அடுப்பு தேவை, எரிவாயு கொண்டு வரதுக்கு அரேபியா பாலைவனத்துலேருந்து அங்கேருந்து எரிவாயு எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும். இப்படியெல்லாம் சமைச்சு தான் அந்த அடுப்பு தேவை, அடுப்பு தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை தேவை. இப்படி அந்த மாவு தேவை, மாவுக்கு அரிசி தேவை, அரிசியை வந்து ரைஸ் மில் தேவை, ரைஸ் மில்லில் மாவு அரைச்சி உங்களுக்கு வந்து ரைஸ் மில்லில் அரிசியை உமியை நீக்கி அரிசியாக கொண்டு அதை ஊற வச்சு நீங்கள் உளுந்து தேவை, அதை ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணணும். இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எனக்கு அப்போ நீ எளிதாக சாப்பிட்ற ஆப்பிள் வேண்டாம் உனக்கு, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடேங்க அப்பா எவ்வளோ கஷ்டம்யா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இட்லியை நீங்கள் சாப்பிட்டு கிடக்குற. இதுதான் செயற்கைன்ற, புரியுதுங்களா? இயற்கைன்னா எளிதாக கிடைக்கிறது, பாதுகாப்பாக கிடைக்கிறது. உங்களுக்கு அதில் ஒன்றும் பாதுகாப்பு அப்படி இருக்குது. நீங்கள் இட்லி சாப்பிட்ணுன்னா போக்குவரத்து வாகனங்கள், நீங்கள் கேஸை கொண்டு வரணும், உங்களுக்கு தொழிற்சாலை, அங்கே விபத்து நடக்கும், எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. உங்களுக்கு மின் மோட்டார் தேவை, தண்ணி அரைச்சி நெல்லை விளைய வச்சு அந்த நெல்லை கதிர இருக்கணும், எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ கடின உழைப்பு. அப்போது இயற்கையாக உனக்கு வாழணும் அப்படின்னா இப்படி தான் வாழணும்லாம் ஒன்றும் கிடையாது. இட்லி சாப்பிட்டு தான் வாழணும், ஆப்பிள் சாப்பிட்டு கூட நீ வாழலாம், கொய்யாப்பழம் சாப்பிட்டு கூட வாழலாம். அப்போ இயற்கை செயற்கைன்னா என்னென்னாக்கா எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இது எப்போதும் இருக்குது. இயற்கைன்னா எப்போதும் இருக்கும்னு அர்த்தம். இப்போ மாம்பழம் கொய்யாப்பழம்ன்றது எப்போதும் இருக்கும், அது எப்போதும் அங்கே இருக்குன்ட்டு கிடையாது, இருக்குது, இருக்க போகுது. ஆனால் இட்லி பானை அல்லது இதெல்லாம் வந்து பிரியாணிலாம் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான உணவுங்கிறது வந்து இப்போ தான் இருக்கும், இப்போ தான் வந்தது, இடையில வந்தது இடையில போயிடும். எவ்வளோ நாளைக்கு இட்லி சுடுறதுக்காக நீங்கள் அரேபியாவில் வந்து எரிவாயுவை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. இட்லி சுடுறதுக்காகவும் தோசை சுடுறதுக்கும் உங்களுக்கு அரேபியாவிலேருந்து கேஸு கொண்டு வரணுமா? அந்த அளவுக்கு நாக்கு அடிமைத்தனமா? அப்போ இதுதான் செயற்கைன்ற. அதாவது அதுக்காக செயற்கைன்னா அது வந்து நீங்கள் முதல்ல செயற்கைன்னா சரியாக புரிஞ்சுக்கணும். நான் இயற்கைனா என்ன, இயற்கைனா எளிதானது, பாதுகாப்பானது, சிரமப்படவே வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், அதுதான் இயற்கை. எளிது, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, இதுதான் இயற்கை. அன்பு, ஆரோக்கியம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இட்லி சுட்டோமே, அந்த எரிவாயு அடுப்பு அரேபியாவிலேருந்து வந்தது, அந்த இட்லி பானை அதுக்கு ஒரு தொழிற்சாலை, எரிவாயு அடுப்பு செய்கிற தொழிற்சாலை, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இட்லி அரைக்கிறதுக்கு அரிசி அதுக்கு ஒரு தொழிற்சாலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இட்லியை சாப்பிட்டோமே, அந்த இட்லியை சாப்பிட்டு நமக்கு நோய் தான் வந்தது, ஆயுசில் பாதி குறைஞ்சி போச்சு. அதுதான் செயற்கைன்ற.
செயற்கையோட விளைவு அப்படி தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு எதை பண்ணாலும் அது கேடு தான். நீங்கள் இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு என்னத்தை நீங்கள் பண்ணாலும் சரி, எவ்வளோ உணவு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு நோயை தான் வரவழைக்கும். எளிதாக சாப்பிட்ற மாதிரி ஒரு மரத்தில் இருக்கிற கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் பறித்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அது நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க அல்லது வளருது, மழை பெஞ்ச தண்ணியில் கூட அது வளர்ந்துடும். அதில் பழுக்கிற பழத்தை பறித்து சாப்பிட்றீங்க, எவ்வளோ எளிது. அது கொடுக்காத ஆரோக்கியம் இட்லி தோசை கண்டிப்பாக. ஆனால் இட்லி தோசைக்காகவும் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். இதுலேருந்து என்னென்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பெறக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு நோயை தான் உருவாக்கும். இந்த காங்கிரீட் கட்டடத்தை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதை கொடுக்குது, நோயை தான் கொடுக்குது. இதுக்கு அடிமையாகி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி வெளியில் போகிறதுக்கு இது பண்ணுறோம். நமக்கு வெயில், மழை, குளிர், வெயில் இதெல்லாம் தாங்கிக்க முடியாத உடம்பு நம்ம உடம்பாக மாறிப்போச்சு இன்றைக்கி. அப்போது நம்மளை சோம்பேறியாக்கி உள்ளுக்குள்ளே சொகுசுகளை ஏற்படுத்தி நம்ம வீட்டை விட்டு வெளியே 4 பேர்கிட்ட பழகிறதுக்கு அவ்வளோ பெரிய தடையாக இருக்குது இந்த காங்கிரீட் கட்டடங்கள்லாம். அப்போ இதுதான் செயற்கை நம்ம அடிமைப்படுத்தும். நமக்கு நல்லது செய்யாது, நல்லது செய்கிற மாதிரி கெடுதிகளை செய்யும், நோய்களை வரவழைக்கும். அந்த மாதிரி செயற்கைனா என்ன, இயற்கைனா என்ன? அப்போது செயற்கைனா என்னன்னு தெரிஞ்சிட்டுனா அப்போ செயற்கையான உண்மைனா என்னன்னு தெரிஞ்சிடும். இயற்கையான உண்மைன்னா என்னென்னாக்கா, ஒரு குடிசை கட்டுவதற்கு ஒரு தொழில்நுட்பம் தேவை, அதுக்கும் ஒரு சயின்ஸ் அறிவியல் தேவை. நீங்கள் ஒரு குடிசை கட்டணும், முதல்ல மண்ணை எடுத்து சுவர் எடுக்கணும், அந்த மண்ணை நீங்கள் தண்ணி ஊற்றி குழைக்கணும். களிமண்ணை எல்லா மண்ணையும் நீங்கள் அதுக்கு பயன்படுத்த முடியாது, களிமண்ணை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், இல்லை செம்மண்ணை பயன்படுத்த முடியும். அதுக்கு தண்ணி ஊற்றி குழைக்கணும். ஏன் குழைக்கணும்? அதுதான் அறிவியல். குழைச்சா தான் அது தூக்கி வச்சு அதில் ஈரப்பதம் அது ஒன்றா சேர்ந்து ஒரு சுவராக மாறும். அதுக்கு மேலே கூரைகளை கட்டணும். அதுக்கு அந்த கூரை கட்டுறது சரியாக பிடிமானத்தோடு கட்டணும். அதுக்கு புவியீர்ப்பு விசை எல்லாத்தையும் கணக்கிட்டு அது ஒரு எளிதாக அது தானாக நடக்கும். அப்படி அதுதான் அறிவியல், இயற்கையான அறிவியல். நீங்கள் ஒரு காங்கிரீட் கட்டடம் கட்டணுன்னாக்கா அது இப்போ ஒரு குடிசை கட்டுவதற்கு உங்களுக்கு இயற்கையான உண்மை போதுமானது, இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மை போதுமானது. ஆனால் ஒரு காங்கிரீட் கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை உங்களுக்கு தேவை. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எல்லோரும் அது கட்ட முடியாது. ஒரு குடிசை எல்லோரும் கட்டிடலாம், அவ்வளோ எளிதானது, பாதுகாப்பு. ஆனால் அது பாதுகாப்பானது கூட, ஆரோக்கியமானது கூட குடிசை. ஆனால் ஒரு காங்கிரீட் கட்டணம் அப்படி கிடையாது. அது உங்களுக்கு எல்லோரும் கட்ட முடியாது. படித்து கைதேர்ந்த ஒரு பொறியியலாளர் தான் காங்கிரீட் கட்டடம் கட்ட முடியும். அதில் பல வருடம் அனுபவம் உள்ள ஒரு கொத்தனாரால் தான், மேஸ்திரியால் தான் அதை பண்ண முடியும். அவருக்கு கட்டடம் கட்டிய பல வருட அனுபவம் இருக்கணும், இருந்தால் தான் அவர் கட்ட முடியும். அதில் சிமெண்ட்டு அது ஒரு தொழிற்சாலை, அங்கே ஒரு அறிவியல், அது ஒரு தொழில்நுட்பம், சிமெண்ட்டு தொழில்நுட்பம், அதுக்கான மூலப்பொருட்கள் அது பல தொழிற்சாலைகள்லேருந்து கொண்டு வரப்படும். காங்கிரீட் கம்பி அது ஒரு தொழிற்சாலை. இப்படி அப்புறம் அந்த வீட்டுக்கு தரைத்தளம், ஓடு அது ஒரு தொழிற்சாலை. அப்புறம் மின் இணைப்பு அது ஒரு மிகப்பெரிய பல தொழிற்சாலைகளை இணைந்து இப்படி தான் ஒரு காங்கிரீட் வீடு நாம் கட்டுறோம். இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகளை வச்சு நாம் அதற்கான மூலப்பொருட்களை நம்ம தயாரித்து ஒரு காங்கிரீட் வீடை நாம் கட்டி முடிக்கிறோம். இதுதான் செயற்கையான உண்மை. அப்போ இயற்கையான உண்மைன்னா என்ன, செயற்கையான உண்மைன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது இந்த இயந்திர அறிவியல் செயற்கை அனைத்துமே மூட நம்பிக்கை தான். அதாவது நம்ம நினைக்கிறோம்ல, இப்படி வாழ்ந்தால் தான் மனித உயிர்களால் வாழ முடியும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. நம்ம காங்கிரீட் கட்டடத்தில் வசித்தா தான் மனித உயிர்களால் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. நமக்கெல்லாம் போக்குவரத்து வாகனங்கள் தேவை, மின்சாரம் தேவை, அது தேவை, இது தேவை, டிவி தேவை, மொபைல் தேவை. இது இல்லாமல் மனித உயிர்களால் வாழ முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மூட நம்பிக்கை. இது இல்லாமலும் வாழ முடியும். அப்போ இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நினப்பு, அந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தில் தான் நம்முடைய நம்பிக்கைக்கான காரணம் நாம் ஏன் இப்படி நம்புகிறோம், அதுக்கான காரணமே இருக்குது, அதுக்கான உண்மையாக அதில் இருக்குது. நாம் ஏன் இப்படி வாழ்ந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு நாம் ஏன் நம்புகிறோம்? அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்படின்னா அந்த மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சு? அது வெறும் மனதை மாற்றிக்கிற விஷயம் கிடையாது. அது நீங்கள் உங்கள் உணவு முறையிலேருந்து தான் வருது. நீங்கள் உப்பு கலந்து சமைச்சு உணவை சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு அப்படி ஒரு மூட நம்பிக்கை ஏற்படுது. நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு செயற்கையான உண்மை தேவைப்படுகிறது, இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை தேவைப்படுகிறது. நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் வாழ்வதற்கு ஒரு செயற்கையான உலகமே தேவைப்படுகிறது, செயற்கையான ஆசைகள் தேவைப்படுகிறது. இந்த செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகம் தேவைப்படுகிறது. குடிசையில் உங்களால் திருப்தி அடைய முடியல,
உங்களுக்கு பேராசை கிடையாது, பெரிய ஆசை சிறிய ஆசை அது வேறு. செயற்கையான ஆசை, செயற்கையான ஆசை அனைத்துமே கடினமானது, பாதுகாப்பற்றது, பிரம்மாண்டமானது, ஆபத்தானது, அழிவை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் பேராசைன்னு சொல்கிறத கூட நம்ம செயற்கையான ஆசைன்னு சொல்லணும். செயற்கைன்னா முதல்ல என்னங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேராசைங்கிறத நம்ம செயற்கையான ஆசைன்னு சொல்லணும். ஏன்னா பேராசைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆசையில் சிறிய ஆசை இருக்கும், பெரிய ஆசை இருக்கும். இப்போ பெரிய ஆசையை விட இது பேராசை போலுங்க. பெரிய ஆசையை விட மேலான ஆசையாக இருக்கலாம் பேராசை என்பது. இல்லை பேராசைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதன் வழியாகவே நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. அப்போ இந்த பேராசைங்கிறது இருக்குல்ல, அது ஏன் வருது? பேராசை தான் மூட நம்பிக்கை. இயற்கையான ஆசை வேறு, செயற்கையான ஆசை தான் பேராசை. அப்போ பேராசை தான் நம்ம மூட நம்பிக்கை. அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகள் ஏற்பட என்ன காரணம்? பேராசைகள் ஏற்பட என்ன காரணம்? குடிசையில் தான் வாழணுங்கிறது இயற்கையான ஆசை. குடிசையிலே வாழ்ந்தால் போதும், வாழ்ந்துடலாம், எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு காங்கிரீட் கட்டிடத்தில் தான் வசிப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த பேராசைக்கு என்ன காரணம்? ஏன்? அப்போ அது காரணம் பார்த்தா உப்பு கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். சமைத்த உணவுகள் தான் நம்ம அது காரணம். உணவை சமைத்து சாப்பிடுகிறோம் அல்லவா, அதற்கு என்ன காரணம்? உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்? உப்பு தான் காரணம். உப்பு இல்லைன்னா நீங்கள் எல்லா உணவையும் சமைக்க மாட்டீங்க. எதெல்லாம் சமைச்சு வேறு வழியே இல்லை, அதை ஏதாவது மருந்துக்காக தான் நீங்கள் சமைப்பீங்க. உடம்பு சரியில்லையா அப்போ தான் நீங்கள் சமைப்பீங்க. காய்ச்சல் அதனால் பச்சை காய்கறிகள் சாப்பிட முடியாது, பழங்களை சாப்பிட முடியாது, அதனால் சமைக்கிறேன், காய்கறிகளை சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுங்கிறது மருந்து, உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடக்கூடியது. ஆனால் நம்ம நமக்கு பேராசை ஏற்பட்ட உடனே நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நமக்கு பேராசை ஏற்பட்டுச்சுல்ல, நம்ம உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால நமக்கு பேராசை ஏற்பட்டது. பேராசை ஏற்பட்டதால் நம்ம உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடல. உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதால் தான் பேராசையே ஏற்பட்டுச்சு. உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாமே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஒரு இயற்கையான ஆசை தான், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுடைய ஆசைகள்லாம் பேராசைகளாக ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா உப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணமே பேராசையாக மாறுது, அதுக்கு அடிமையாகும்போது அப்போது அது அந்த மாதிரி உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது பேராசை உருவாகுது. அந்த பேராசைகள் தான் இந்த மாதிரியான ஒரு உலகத்தையே உருவாக்குது. பேராசைகளுக்கு என்ன காரணம்? செயற்கையான உண்மைகள் காரணம். இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகள் நமக்கு தேவையில்லை. அதாவது ரொம்ப கடினமாக முயற்சி செஞ்சால்தான் அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். இயற்கையை பற்றிய உண்மை கடினமாக முயற்சி செஞ்சால் தான் இயற்கையை பற்றிய அந்த செயற்கையான உண்மை நம்ம கடினமாக போராடணும். உயிரை பணயமாக வச்சு முயற்சி பண்ணால் தான் அது நமக்கு கிடைக்கும். அந்த உண்மைகளை வச்சு தான், அந்த உண்மைகளை தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், புத்தகங்களில், அறிவியலில் படிக்கிறோம்ல. அறிவியலில் மட்டும் இல்லை, கணிதம், எவ்வளோ கணிதம் இருக்குது. அதெல்லாம் என்னது? செயற்கையான உண்மை, இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை, கடினமான உண்மை, ஆபத்தான உண்மைகள், இயற்கையை பற்றிய ஆபத்தான உண்மைகள். அது ஆபத்தானது, அதை கையாளணுன்னா உங்களுக்கு அது பயிற்சி எடுக்கணும். ஒரு மோட்டார் வாகனத்தை நீங்கள் ஓட்டுற மாதிரி தான், அது ஆபத்தானது, ஓட்டுவது ஆபத்தானது, அதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். அதே மாதிரி இயற்கையை பற்றிய உண்மைகள் இருக்குல்ல, அது பாதுகாப்பான உண்மைகள் என்பது இருக்குது. அது குடிசையில் வசிச்சுக்கிட்டு நம்ம காடுகளில் விவசாயம் பண்ணிவிட்டு, அதுக்கும் அங்கேயும் உங்களுக்கு அறிவியல் தேவை. அறிவியல் எல்லா உயிர்களுக்கும் தேவை. எல்லா காடுகளில் வாழ்ந்தால் நமக்கு அறிவியல் தேவையில்லைன்னு கிடையாது, அங்கேயும் அறிவியல் தேவை. அப்போ நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயற்கையை பற்றிய ஆபத்தான உண்மைகள். காடுகளில் குடிசைகளில் வாழ்ம்போது நமக்கு பாதுகாப்பான உண்மைகளே போதுமானது. இயற்கையை பற்றிய பாதுகாப்பான உண்மைகளே போதுமானது. இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மைகளே போதுமானது. இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மைகளே போதுமானது. ஏன்னா அது பாதுகாப்பானது, அது எளிதானது, அது ஆபத்து இல்லாதது, அழிவுகளை ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பேராசைகளோடு வாழணும் அப்படின்னா இயற்கையை பற்றிய ஆபத்தான உண்மைகள் நமக்கு தேவை. இயற்கையை பற்றி ஆபத்தான உண்மைகளை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம், கல்லூரி. நீங்கள் ஒரு தொழில் செய்யணுன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 26 வருஷம் பள்ளிக்கூடத்திலே நீங்கள் செலவழித்தா தான் நீங்கள் நாளைக்கு ஒரு தொழிலை கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு தொழிலையும் செய்கிறீங்க. மக்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் குறைஞ்சது அவங்க 10-15 வருஷமாவது அது கற்றுக்குறாங்க. எது? பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த கல்வி ஆரம்பிக்குது. தொழிற்கல்வின்றது 12வது போகிறது தானே, 10வது போகிறது தானே, யார் 26 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் தொழிற்கல்வியை தான் கற்றுக்குறீங்க. நாளைக்கு பின்னாடி ஒரு தொழில் செய்வதற்கான கல்வியை 1ஆம் வகுப்புலேருந்தே கற்றுக்குறீங்க. யூகேஜி, எல்கேஜி, இங்கேருந்தே எப்போ நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறீங்களோ அன்னையிலேருந்தே நீங்கள் பிற்காலத்தில் செய்யப்படக்கூடிய தொழிலுக்கான கல்வி ஆரம்பமாகி விடுகிறது. ஆக அப்படி இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகளை தெரிந்து கொண்டு, அது ரொம்ப ஆபத்தானது. அவ்வளோ வருஷம் அதை படிக்கணும். நீங்கள் படித்தா தான்
இயற்கை பற்றிய ஆபத்தான அந்த செயற்கையான உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு உணர்வையும் அந்த விழிப்புணர்வையும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, கையாள போகிறீங்க. ஆபத்தான அந்த இயற்கை பற்றிய செயற்கையான உண்மைகள் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. நம்ம இன்றைக்கி புத்தகத்தெலாம் படிக்கிறோம், தொழிற்சாலை அதை வச்சு தான் அந்த தொழிற்சாலைகள்லாம் வந்து கட்டுறாங்க. அதெல்லாம் இயற்கை பற்றிய செயற்கையான உண்மைகள். அந்த உண்மைகள் அனைத்தும் ஆபத்தானவை. அந்த ஆபத்தான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் அதன்படி அதனை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் அந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவதற்கும் உங்களுக்கு பல வருட பயிற்சி தேவை. ரொம்ப விழிப்புணர்வு தேவை. எச்சரிக்கையாக கையாளணும். இல்லைன்னா விபத்து ஏற்படும். விபத்துனா வெவ்வேறு விதமான விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகளும் சரி, தொழிற்சாலைகளில் நடக்கிற விபத்துகளும் சரி, நிறைய விபத்துகள் ஏற்படும். அப்புறம் சாக வேண்டியது வரும். அதனால் இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகம் என்பது மூடநம்பிக்கை. அந்த செயற்கையான உண்மை தான், செயற்கையான உண்மைப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் மூடநம்பிக்கை. செயற்கையான உலகில், இயந்திர அறிவியல் உலகில் தான் மனித உயிர்கள் வாழ்வார்கள், இதுதான் இல்லை என்றால் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் மூடநம்பிக்கை. அந்த மூடநம்பிக்கை ஏற்பட்டது காரணமே அந்த உப்பு கலந்து உணவு சமைச்சு சாப்பிட்றோம்ல, அதுதான் காரணம். அதுதான் நமக்கு இப்படி ஒரு உலகமே, இப்படி ஒரு உலகத்தில் தான் மனிதர்களால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த பொய்யான நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி நாம் ஏமாற்றப்பட்டோம், நம்மை நாமே ஏமாற்றி கொண்டோம். இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டோம். இல்லை ஏமாற்றணும் அப்படிங்கிறத விட, இல்லை நிறைய உயிர் பலிகள், கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களில் ஒருத்தராக நாம் இருந்து செத்து போயிருந்தால் அப்போ அது நமக்கு ஏமாற்றம் தானே. செத்து போனவங்களுக்கு ஏமாற்றம், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அது ஏமாற்றம் கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடக்கும் விபத்துகளால், இங்கே நடக்கிற நோய்களால் செத்து போகிறாங்கள்ல, அவங்களுக்கு அது ஏமாற்றம், தோல்வி. அவங்க பேராசைகளுக்கு அவர்களுக்கு கிடைத்த தோல்வி அது. அப்போ அவங்க குடும்பத்தினருக்கும் அது இழப்பு தான். அப்போது மற்றவங்க தப்பித்தவங்க யார் அப்படின்னா, இங்கே யாரும் பெருசாக கிடையாது. நோயாளிகள் கூட தோல்வி அடைந்தவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது நம்ம வந்து நம்பிக்கை வச்சு உருவாக்கணும். இப்போ வந்து இன்னும் 20 வருஷத்தில் செயலிழக்க போகுது, அப்போ நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னா, அப்படி கூட நம்ம இதை வேறு மாதிரி பார்க்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இப்போ இன்னும் 20 வருஷம் தான் இருக்க போகுதுன்னா கூட, அந்த 20 வருஷமும் நான் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பேனே, ஐயோ இன்னும் இந்த 20 வருஷம் இருக்க போதா, அது வரைக்கும் நம்ம அதுக்காக உடனே இன்னும் 20 வருஷத்தில் இந்த உலகம் செயலிழந்து போயிடும் அப்படின்னா இப்போவே வாங்க காடுகளுக்கு போயிடும் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இன்னும் 20 வருஷம் இருக்குதா, அப்போ இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் அனுபவித்து சொகுசாக சந்தோஷமாக வாழலாம் அப்படி தான் நினைப்பாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் 20 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது அப்படின்னு மக்களை இப்போவே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்களா? ஆனால் இங்கே எல்லாமே நடக்கும். அப்படி போகிறவங்களும் இருக்காங்க, அதுக்கான வேலைகளையும் செய்கிறவங்களும் இருக்காங்க. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையில் நான் சொல்கிற உண்மையில் அவங்களுக்கு நம்பிக்கை யாராவது இருந்ததுனாக்கா, பணக்காரங்களாக இருந்தால் நம்பிக்கை ஏற்பட்டவங்களுக்கு பணம் நிறையா இருந்ததுன்னா, நான் சொல்கிற உண்மையில் உடன்பாடு ஏற்பட்டுச்சுனாக்கா, நான் சொல்கிறது உண்மைதான்னு ஒப்புக்கிறவங்க அப்படி யாராவது இருந்தாங்கனாக்கா, அவங்களில் யாராவது பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவே அதற்கான நிலங்களெல்லாம் வளைச்சி போடுவாங்க. பிற்காலத்தில் குடியேறுவதற்காக இப்போவே அவங்க நிலங்களை வளைத்து போட்டு வேலி போடுவார்கள். ஆனாலும் இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிப்பார்கள். இன்னும் 20 வருஷம்தான், அதனால் என்ன பண்ணுவோம், இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு என்னென்ன இன்பம் கிடைக்குதோ அதெல்லாம் அனுபவிச்சிரும் அப்படின்னு நினச்சி அனுபவிப்பாங்க. இப்போது 10 வருஷத்தில் நான் செத்துருவேன்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேரோட இப்போ 70 வயசு 80 வயசில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னொரு 10-15 வருஷம் தான் உயிரோடு இருப்போம் அப்படின்னு தெரியும். அதுக்காக அவங்க இப்போவே வந்து செத்து போயிடுவாங்களா என்ன? சரி 10-15 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமே, அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் அப்படி தான் நினைப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து 70-75 வயசில் உள்ளவங்களுக்கு தெரியும் இன்னும் நம்ம 10-15 வருஷம் தான் உயிரோடு இருப்போம்ட்டு. இதே 40 வயசில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா இன்னொரு 30 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போம் அல்லது 40 வருஷம் உயிரோடு இருப்போம்னு நினச்சிப்பாங்க. அது 50 வயசில் உள்ளவங்களுக்கு இன்னொரு 30 வருஷம் உயிரோடு இருப்போம் அதிகபட்சமாக. அது 70 வயசில் உள்ளவங்களுக்கு இன்னொரு 10-20 வருஷம் உயிரோடு இருப்போம். அது மாதிரி 80 வயசில் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் நம்ம ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது 80 வயசில் உள்ளவங்களுக்கு இன்னொரு, அல்லது 90 வயசில் உள்ளவங்களுக்கு இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ நான் உயிரோடு இருப்பேன், எப்போ போவேன்னு தெரியாது. அல்லது 95 வயசு இருக்கிறவங்க நடக்கவே கஷ்டப்படுறவங்க, இன்னும் 4-5 வருஷம் தாங்க நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக வந்து 4-5 வருஷத்தில் நான் 4-5 வருஷம் உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன், கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 4-5 வருஷம் கழித்து செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போவே செத்து போயிடுவாங்க.
செத்து போக மாட்டாங்க. 4-5 வருஷமாக நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இன்னும் 20 வருஷம் கழிச்சு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துரும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, டக்குன்னு அப்படியே இதெல்லாம் விட்டுட்டு அவங்க பார்க்குற வேலையை விட்டுட்டு காடுகளுக்கும் சமவெளிக்கும் ஓடிட மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா, அப்போ இந்த 20 வருஷமாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாமே, இந்த இங்கே கிடக்கிற சௌகரியங்கள், வெளிநாட்டுக்கு போகலாம், விமானத்தில் பறக்கலாம், சுற்றுலா போய் வரலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சிருவோமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் 20 வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது அதையும் யோசிப்பாங்க. கண்டிப்பாக 20 வருஷத்துக்கு அப்புறம் நாம் எப்படி வாழ போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, 2040க்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட ஒரு மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாம் அதற்கு தயாராகிட்டோமா, அந்த தயார் நிலையும் இங்கே நடக்கும். இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு தான் பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுக்கணுன்னா இப்போவே நகை நட்டெல்லாம் சேர்க்குறாங்கல்ல, அது மாதிரி தான். அதில் 20 வருஷம் இன்னும் 20 வருஷம் வாழணும் அல்லது 40 வருஷம் வாழணும், அதுக்கு நமக்கு ஒரு வீடு தேவைன்னு கட்டுறாங்கல்ல, அதே மாதிரி 20 வருஷம் கழித்து இன்னும் 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நாம் போய்டுவோம் அப்படின்னா, அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்வதற்கு இப்போவே நம்ம தயாராகத்தான் செய்வாங்க எல்லோரும். அதையும் பண்ணுவாங்க. அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு இப்போவே இருந்து தயாராகிட்டும் இருப்பாங்க. அதே நேரத்தில் இயந்திர அறிவியல் உலகிலும் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதையும் விட்டுறக்கூடாது. இது கிடைக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும். அதனால் இருக்கிறத உடனே அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. இது விட்டால் அவ்வளோதான். நீங்கள் திரும்ப இது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நேரம் உங்களுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்களோ இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை இருக்குல்ல, இது உங்களுக்கு அதுவாக கிடைக்கிறது தான். அதுவாக போகும்போது போய் தான் தீரும். எப்போ இது காலாவதி ஆகுமோ அப்போ தான் இது காலாவதி ஆகும். எப்போ எது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குமோ அது வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிரோடு இருக்கும். நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலும் அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற பற்றிலாம் இங்கே யாருக்கும் கேள்வி கிடையாது. இயற்கையால் நம்ம இயக்கப்படுகிறோம். இயற்கையின் விதிமுறைகளால் இயக்கப்படுகிறோம். மூளையின் செயல்பாடு தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அதுக்குன்னு ஒரு அனுபவ தேவை இருக்குது. அந்த அனுபவ தேவை முடிந்து விட்டதால் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அந்த அனுபவ தேவை முடியலையா, நீ விரும்பினாலும் விரும்பாட்டி நீ இங்கே தான் வாழ்ந்தாகணும். நீ பிறந்துட்ட, சாகிற வரைக்கும் நீ வாழ்ந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்குன்னு ஒரு சாவு இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்குன்னு ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணம் வரும் வரைக்கும் நாம் இந்த உலகில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அது வரைக்கும் நீ வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் நான் இன்றைக்கி குறி சொல்கிற மாதிரி 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும், அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இந்த உலகம் எல்லோரும் ஆகுன்னு பரவாயில்ல அப்படியா இப்படியான்னு கேள்விப்பட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு எல்லோரும் விட்டுவிட்டு காடுகளுக்கு ஓட மாட்டாங்க, இல்லை காடுகளை உருவாக்க புறப்பட மாட்டாங்க. அது எப்போ நடக்கணுமோ அந்த மாதிரி மாற்றங்கள் எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகள் வச்சு உருவாக்கப்பட்ட உலகம். ஏன்னா இயற்கையை பற்றின உண்மை தெரியணும். புவியீர்ப்பு விசை, பூமி உருண்டை, கோள வடிவம், ஆற்றல், அப்படி இப்படின்னு சமன்பாடு, அப்படி இப்படின்னு அறிவியலில் எவ்வளோ படிக்கிறோம்ல, இது அனைத்தும் இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகள். அதாவது இயற்கையை பற்றிய கடினமான உண்மைகள். இது ரொம்ப ஆபத்தானது. இதை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் அவ்வளோ ஆபத்து இருக்குது. இயற்கையை பற்றின உண்மை நிறைய இருக்குது. அதில் நாம் தெரிஞ்சுக்கிறோம், அதை தெரிஞ்சிக்க முற்படுகிறோம். அப்போ நமக்கு நிறைய ஆபத்து இருக்குது. நீ கட்டுப்பாடோடு இருக்கணும். நாம் பிற உயிரினங்கள் பாருங்கள், அவங்க பிறக்கிறாங்க, ஆடு மாடெல்லாம் பாருங்கள், பிறக்கிறாங்க, மேய்கிறாங்க. அவங்க குடிசை, குடும்பம், ஊர், தெருன்னெலாம் வாழலை. அவங்க இயற்கையாக பிறக்கிறாங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கும் இயற்கையை பற்றி தெரியும், என்ன பண்ணணும். அவங்க ஒரு கூடு கட்டணுன்னா அவங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் தேவை. கரையான் ஒரு புத்து கட்டுதுன்னா அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் அந்த கரையானுக்கு தெரியும். எறும்பு புற்று கட்டுது, எறும்பு புற்று. அப்போ பறவைகள் கூடு கட்டுது, அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு, அறிவியல் தெரிஞ்சிருக்கு. அது இயற்கையாக எளிதாக கிடைக்கிற ஒரு அறிவியல். அதோட இது நிறுத்திக்குது. கூடுக்கு பதிலாக அது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிதுன்னா அதுக்கு இன்னும் ஒரு கடினமான உண்மை தேவை. இயற்கையை பற்றின கடினமான உண்மை நாம் தெரிந்து கொள்கிற பள்ளி, கல்லூரி, புத்தகம், அதுக்கு ஒரு டீச்சர் அவங்கெல்லாம் சொல்லி வச்சு அப்புறம் தேர்வு எழுதணும், தேர்ச்சி பெறணும், டியூஷன் வைக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இயற்கையை பற்றின செயற்கையான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாம் தேர்ச்சி அடைஞ்சு பல வருஷம் படிக்க வேண்டியிருக்கு. அதில் தேர்ச்சி அடைஞ்சு அப்படி தேர்ச்சி அடைஞ்சவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இயற்கை பற்றிய இயந்திர அறிவியல் உலகம், செயற்கை உலகம். இது அதான் இயற்கையான உலகம் என்பது
இயற்கையான உண்மை. இயற்கையான உண்மைனா என்ன, செயற்கையான உண்மைனா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை என்றால் என்ன, இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மை என்றால் என்ன என்பது இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம்.